இன்னைக்கு பார்க்க போறது ஒரு நேச்சுரலான ஹேர் டே ஆயில் தாங்க. இந்த ஹேர் டே ஆயில் பாருங்க, நம்மளுக்கு எவ்வளவு கரு கரு கருன்னு கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை நிரந்தரமா கருப்பா ஆக்கிடலாங்க. சின்ன குழந்தைங்க கூட இந்த ஹேர் டே ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டே ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஹேர் டே ஆயில் எப்படி பண்றது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடிங்க. நெல்லிக்காய் பொடி வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி இது ஸ்கேல்ப்லலாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் வரதை நீங்கள் ஒரு வாரத்திலேயே பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா வாரத்தில் 2 வாட்டி நம்ம அப்ளை பண்ணும் பொழுதே நம்மளுக்கு இந்த ஹேர் டே ஆயில்னால கிடைக்கிற ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். ஹேர் க்ரோத்தும் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. அடுத்து இந்த ஹேர் டே ஆயிலில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா அதிமதுரம். இந்த அதிமதுரம் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இந்த அதிமதுரம். அதிமதுரமும் நெல்லிக்காவும் நம்மளுடைய ஹேர் ஆயிலில் நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் நம்ம வந்து இதோட அதிகமாக சேர்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காவும் அதிமதுரமும் நம்மளுடைய ஹேருக்கு வந்து நல்ல ஒரு கருமையான நிறத்தையும் சேர்த்து கொடுத்துருங்க. அடுத்து தான் சொன்னேன் இல்லையா முக்கியமான பொடி, அதுதான் இந்த கரிசலாங்கண்ணி பொடிங்க. பிரிங்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொடி தான் 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்க போகிறேன். நான் காய்ச்ச போகிற ஹேர் டே ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ml தான். அதுக்கான அளவுகள் மட்டும் நான் இப்போ எடுத்திருக்கேன். நீங்கள் அதிக அளவில் காய்ச்சணும் அப்படின்னா நீங்கள் இந்த குவான்டிட்டிகளை ரேஷியோவை அதிகப்படுத்திக்கோங்க. அப்போ தான் ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுக்கு கரெக்டான விதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கரிசலாங்கண்ணியை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரிசலாங்கண்ணி பொடி வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க. இதை ஆராய்ச்சி செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க. முடி வளர்ச்சிக்கும் இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு பொருள். ஆமாங்க. ஓகேவா? இப்போ இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஹேர் டே ஆயில் நம்ம காய்ச்ச ஆரம்பிக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஹேர் டே ஆயிலை காய்ச்சறதுக்கு இரும்பு கடாய் தாங்க வேணும். இரும்பு கடாயில் செய்யும்போது தான் நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா சிம்மில் ஃப்ளேமை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பொடிகளை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3 பொடிகளை மட்டுமே வச்சு இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிராஜுவலாக இது வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருபடணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான விதத்தில் ஹேர் டே ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம வாரத்தில் 1 வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஒரு 4-5 முறை நீங்கள் அப்ளை பண்ண உடனேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. அந்தளவுக்கு இந்த ஹேர் டே ஆயிலில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த நம்ம சேர்த்தோம் இல்லையா கரிசலாங்கண்ணி, அந்த ஒரு பொடி மட்டுமே வச்சு நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கரிசலாங்கண்ணியில் இருக்குது. முடி வளர்ச்சிக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளர்த்து கொடுக்கும். இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயிலை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சிம்மில் வைக்காமல் நீங்கள் செய்யும்போது டக்குனே வந்து கருகருன்னு அப்படியே கருகி போயிடும். அது வந்து நம்மளுக்கு கரெக்டான விதத்தில் வந்து ஹேர் டே ஆயிலை வந்து கொண்டு வராது. இப்போ பாருங்கள், நல்லா புகை வர ஆரம்பிச்சிருக்கு, கலரும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஆயில் சேர்க்க போகிறோம். நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. கரெக்டான பதத்தில் கரெக்டான நேரத்தில் அதை காய்ச்சி எடுத்து நம்ம பதப்படுத்தி யூஸ் பண்ணும்போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நானும் வந்து ஹேர் டே ஆயில் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் கொஞ்சமாக ஒரு 2-3 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகவே நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடைக்கும். இப்போ கரெக்டாக நம்ம காய்ச்சிற பதம் இப்போ கண்டுபிடிக்கணும் இல்லையா. அடுத்து இப்போ நம்ம வறுத்ததுனால இதில் வந்து நுரையோ இல்லை சடசடப்பு தன்மையோ எதுவுமே இப்போ இந்த ஹேர் டே ஆயிலில் வராது. நம்ம வந்து
ஆயிலை வந்து நம்ம கரெக்டான பதத்தில் காய்ச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் பதம். நல்லா புகை வருது பாருங்கள். இந்த புகை வர ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து ஹேர் டே ஆயில் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்ற பதம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹேர் டே ஆயிலை இந்த இரும்பு கடாயிலேயே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சாலும் பரவாயில்லைங்க, ரொம்பவே நல்லது. பட் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க. பாருங்கள், 2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் ஹேர் டே ஆயில் வந்து எப்படி கலர் ஃபுல்லாக கருன்னு கிடச்சிருக்கு. திக்காக இருக்குது பாருங்கள். இதை நம்ம வந்து வடிகட்ட போகிறதில்ல. ஏன்னா இந்த பொடிகள்லாம் எந்த அளவுக்கு ஊறுதோ இந்த ஹேர் டே ஆயிலில் அந்த அளவுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம வந்து இதை அப்படியே வந்து ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ நல்லா போட்டு மூடி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஹேர் டே ஆயிலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம ஹேர் டே ஆயிலை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கரெக்டான விதத்தில் நம்ம மசாஜ் பண்ணி இந்த ஹேர் டே ஆயிலை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ கருப்பாக இருக்குது, எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம ஒரு 2 மணி நேரம் தலையில் அப்படியே ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் என்ன மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுங்கள். மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை நேச்சுரலான ஷாம்பு ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நம்மளுடைய சேனல்லையே நிறைய ஷாம்பு வீடியோ வந்து போட்டிருக்கோம், ஹெர்பலில் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். அந்த மாதிரி வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் செய்யுங்க. மினிமம் ஒரு தடவையாவது செய்யணும். இல்லைன்னா உங்களை 2 தடவை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாரத்தில் 2 நாட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த 4-5 முறையை நீங்கள் இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்தும் போதே உங்களுடைய வெள்ளை முடிகள்லாம் அப்படியே கருன்னு மாற ஆரம்பிக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகுறதை நீங்கள் பார்ப்பீங்கங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஹேர் டே ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் 2 மந்த்தாவது யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.